الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد لقد قال الله تعالى في محكم التنزيل علي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட மார்க்கமாகிய இஸ்லாத்திலே நாம் இருக்கின்றோம். இஸ்லாத்தில் நாம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இஸ்லாத்தை பற்றி அடிப்படைகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் எண்ணி பாராத விதமாக மாபெரும் விளைவுகளும் நஷ்டங்களும் பேரிழப்புகளும் ஏற்படும். அது இம்மையிலும் ஏற்படும், மறுமையிலும் ஏற்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகின்றான், வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வயஅமரூன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கர் வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு ஏவுவவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குவர்களாக உங்களுடைய கூட்டத்தில் இருக்கட்டும். இன்னும் அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள், வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். இந்த வசனம் காலங்காலமாக மக்கள் மத்தியில உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய வசனம் உலா வந்து கொண்டிருக்கிறத ஒழிய வசனத்திற்குள் நாம் செல்வதற்கு தயாராக இல்லை. நிறைய வசனம் அப்படித்தான். நம்ம முன்னாடி போவோம், பார்த்துக்கிட்டே இருப்போம். சிலவர் முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நினைச்ச கோரட்ட சத்த வரும், தூங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுபோல பார்த்துக்கிட்டே இருக்கோம், குர்ஆன் வசனத்தை உள்ளே இறங்க மாட்டேங்குது. அல்லாஹ் இந்த 3 விஷயங்களை சொல்றான். என்ன சொல்றான்? நீங்க நன்மையின் பக்கம் மக்களை அழைங்க, நல்லதை கொண்டு ஏவுங்க, தீயதிலிருந்து மக்களை விலக்குங்கள், காப்பாற்றுங்கள், தடுத்து விடுங்கள்ங்கிறான். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நன்மையை ஏவுறதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஏவுவோம், மக்களும் சரின்றாங்க, அதுல பிரச்சனை வராது. ஆனா தீமையில் இருந்து விலக்கும் பொழுது பிரச்சனை வரும். ஒருவரிடம் உள்ள குறையையோ ஒரு சமுதாயத்தில் உள்ள குறையை சொல்லி இதை செய்யாதீங்கன்னு சொல்லும் போது அந்த சமுதாயமோ அல்லது தனிநபர்களோ சொல்பவர்களை தாக்குவார்கள். அதன் உச்சபட்சம் என்ன தெரியுமா? ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த யூத சமுதாயம் கொலை செய்தது. அவங்கள்ட்ட உள்ள கேடுகளை சொன்னதற்காக, நன்மை ஏவனதற்காக இல்ல. அவருடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்தி சென்று கல்லால், பாறாங்கல்லால் தலையில் அடித்து நசுக்கி அந்த நபியை அந்த சமுதாயம் கொன்றது. காரணம் என்ன தெரியுமா? அவர்களிடம் உள்ள பொய்களையும் புரட்டுகளையும் ஆபாசங்களையும் அழுக்குகளையும் அந்த நபி அவர்கள் சுட்டி காட்டினார். இதை செய்யாதீர்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்றார். ஆனால் விளைவு, நீ நல்லதை சொல்ல பிரச்சனை இல்லை, எங்கிட்ட உள்ள கெட்டதை சொன்ன அழித்து விடுவோம். இது தனி மனிதர்கள்ட்ட இருக்கும், சமுதாயத்திட்ட இருக்கும். அப்ப நம்ம மக்கள் என்ன தெரியுமா? காலங்காலமாக மிகப்பெரிய ஒரு நீண்ட உழைப்பு செய்யக்கூடிய ஒரு ஜமாத் இருக்கு, தப்லீக் ஜமாத். பேர் சொல்லியே பேசுவாங்க, பதிவு நல்ல முட்டைக்கடிதாச வேண்டாம். அவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னா, நன்மையில அவங்க இருப்பாங்க, நன்மையை ஏவுவாங்க, தீயதை தடுக்க மாட்டாங்க. விளைவு, இந்த சமுதாயம் தீமை செய்து கொண்டே இருக்கு. அவர்களோடு சேர்ந்து இவர்களும் என்ன செய்வாங்க? அந்த தீமைக்கு சாட்சியாகி விடுவார்கள். அவங்களுக்கு தெரியல. அல்லாஹ் மறுமை நாள் விசாரணை ஒரு விசாரணை என்ன தெரியுமா? உன் கண் முன்னே நடந்த தீயதை தடுக்காமல் இருப்பதற்கு உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் கேட்பான். இப்படி ஒரு கேள்வி இருக்கு.
உன் கண் முன்னால் அடைந்த தீமையை தடுக்காமல் இருப்பதற்கு உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது அவனால் பதில் சொல்ல முடியாது. எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் ஒரு இடத்துல இந்த விஷயமாக அவர் விளக்கம் கொடுத்துட்டு போறாங்க. என்ன தெரியுமா? மக்கள் இது போல இருக்கிறதுக்கு என்ன காரணம்? மக்கள் கோபப்பட்டு விடுவார்கள் என்பதற்காக அவர்களுடைய தீமையை சொல்ல மாட்டார்கள். அந்த மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லுங்க. யார் மக்களின் கோபத்திற்கு அஞ்சி சத்தியத்தை மறக்கின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். மக்கள் கோபப்பட்டா என்ன ஆகும்? குடுக்கல் வாங்கல் நிற்கும், உறவு முறையும், நரகத்துக்கு வருவோமா? போக மாட்டோம். அல்லாஹ் கோபப்பட்டா நேரடி நரகம். அப்ப நமக்கு மார்க்க அறிவு இருந்தால் சத்தியத்தை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லித்தான் ஆக வேண்டும். யாருடைய திருப்தி நமக்கு அவசியம் இல்லை, சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்படி சொன்னதற்காகத்தான் நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள், தீயதிலிருந்து விலக்கியதற்காக. அப்ப பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், நாம் அந்த சமுதாயத்துக்கு நூஹை அனுப்பினோம். அந்த சமுதாயத்திற்கு நூஹை அனுப்பினோம். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? வலக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி. அந்த சமுதாயத்திற்கு நாம் நூஹை அனுப்பி வைத்தோம். அவர் கூறினார், இன்னீ லக்கும் நதீருன் முபீன். நிச்சயமாக நாம் நூஹை அவருடைய சமுதாயத்திடம் அனுப்பி வைத்தோம். அவர் மக்களை நோக்கி, நிச்சயமா நான் உங்களுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை செய்து எச்சரிக்கை வந்திருக்கிறேன். உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வந்திருக்கிறேன். எடுத்துட்டு பிள்ளைத்தான் சொன்னார், நீங்கெல்லாம் நம்ம ஒன்று, சாச்சா பிள்ளை, பெரியாப்பா பிள்ளை, நம்ம எல்லாம் ஒண்ணு, நாம எல்லாம் டாப்பு. நீங்க தவறு செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமா திருத்துங்க, இன்ஸ்டால்மெண்ட்ல திருத்துங்கன்னு சொல்லல, அழிந்து விடுவீர்கள். நீங்க செய்த தவறு மூலமாக நீங்கள் அழிந்து விடுவீர்கள். நான் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு உங்களுடைய நட்பு எனக்கு கிடைக்காம போல, ஆனால் என்னுடைய கூலி என்னுடைய ரப்பிடம் இருக்கிறேன். இதை நாம செய்ய தவறினோம். நாம என்ன செய்யறோம் தெரியுமா? மக்கள்கிட்ட ஒரு செய்தியை சொன்னா அவங்களுடைய நேசத்தை விரும்பி சத்தியத்தை என்ன செய்யறோம்? மறக்கின்றோம் அல்லது மாற்றி விடுகிறோம், தெளிவாக சொல்வதில்லை. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த பொதுவான இடத்திலையும் ஒரு விஷயத்தை சொல்லும் போது 3 வசனம் ஓதுவாங்க. 2வது ஓதுன வசனம் தான் அது, கூலு கௌலன் சதீதா வைசுலிக்கும் மேமலக்கு எகுபர்லக்கு துடும்பக்கும் ரசூலுக்கு பக்கத்து பாசபோ சொன்னாலையுமா. நீங்க சொல்வதை தெளிவாக போட்டு சொல்லிருக்க, மறைக்காதீங்க. உங்களை பாதுகாப்பவன் அல்லாஹ்வா இல்ல அந்த மக்களா? யார் உங்களை பாதுகாப்பவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கின்றார். ஆனா நம்மள்ட்ட எப்படி இருக்கு? நான் பிரச்சாரம் பண்ணுவேன், தாவா பண்ணுவேன், ஆனா பிரச்சனை வரக்கூடாது, என்னை யாரும் கேள்வி வெட்டக்கூடாது, என்னை எல்லாரும் மயிலிறகால் விசிற வேண்டும், முறைக்க கூட செஞ்சுட்டா நான் செய்ய மாட்டேன், பிரச்சாரம் பண்ண மாட்டேன் என்று சொல்லக்கூடிய மனநிலை இந்த ஒயிட் காலர் ஜாபு தான் இந்த சமுதாயத்தை கெடுத்து நாசமாக்கி இருக்கிறது. ஏன் இதெல்லாம் சொல்றாங்க? உங்களுக்கு 5 நிமிஷத்துல புரிஞ்சிடும். நீ நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பள்ளிகளை உருவாக்கும் பொழுது இரவு பகல் பாராம குடும்பத்தை பின்னுக்கு தள்ளி அந்த பள்ளியை உருவாக்குவாங்க. பள்ளி உருவாகும் பின்னால அதில் நிழலில் இருந்து வேடிக்கை பார்த்தார்களே அவர்கள் சில பேர் வந்து என்ன செய்வாங்க? நாங்க வந்து இந்த நிர்வாகம் பண்ணுதோம், நீ என்ன செய்ய, அல்லாஹ்க்கு வேண்டி பணி செஞ்சியா ஒரு ஓரமாயிரு. இது எல்லா ஊர்லயும் நடக்கக்கூடிய கேடான விஷயம். கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா? முதல்ல ஒரு கூட்டம் வந்து அல்லாஹ்வுக்காக பணி செய்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்கு பாடுபட்டது. 2வது அந்த நிழலில் சுகமா இருந்தாங்களே, அந்த வெள்ளை கலர்ல அழுக்கு போடாம இருந்தாங்களே, அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ஜமாத்தை அல்லது அந்த பள்ளியை அல்லது அந்த கல்வியை வைத்து தங்களை வளர்த்துக் கொள்வார்கள், தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள், அல்லாஹ்வின் மார்க்கத்தை அல்ல. இதுதான் நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை என்று பார்த்தோம்னு சொன்னா, எல்லாருமே இந்த உலக ஆதாயத்தை தான் பாக்குறாங்க. அதனாலதான் அல்லாஹ்வுடைய விஷயத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நான் உங்கள்கிட்ட வந்து எச்சரிக்கைக்காக அனுப்பப்பட்டவன், இதற்கான கூலி என்னுடைய ரப்பிடம் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பணி சரியா செய்யாத விளைவு என்ன தெரியுமா? பர்தா போட்டு அழகான முஸ்லிமுடைய முழு தோற்றத்துல பறக்கத்தா வந்து பக்கத்துல 6-7 வயசு பெண் குழந்தையும் அதுவும் பர்தா போட்டு விட்டு சொல்றாங்க, இப்ப நான் விஜயை பக்கத்துல பார்க்காம போக மாட்டேன், இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் நின்று நான் என்ன செய்வேன்? பார்த்துட்டு தான் போவேன். ஏன்னா அல்லாஹ்வோட தூதர் இல்லையா? சொர்க்கத்தை பத்தி அல்லவா சொல்ல வந்தவர். நம்ம பொம்பளையில காட்டி கொடுக்குறாங்க, விஜயை நான் பார்க்காம போக மாட்டேன், பக்கத்துல பார்ப்பேன், அவர் திரையிலே பார்த்து அழுத்து விட்டது, நான் முழுசா அவரை பார்க்கணும், முழுசாக அவர் எந்த மறைவு இருக்கக்கூடாது, முழு நிலவை போல தெரியணும்.
மூமின்கள் எல்லாம் மறுமை நாளில அல்லாஹ்வை எந்தவித மறைவும் இல்லாமல் முழுநிலவை போல பார்ப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் பாடம் எடுத்துட்டு போனா இந்த கல்சடையை வந்து சொல்லுது, ஒரு நடிகனை எந்த மறைவும் இல்லாம பார்க்க வேண்டும் என்று. இன்னொரு ஒரு ஒரு முட்டாள் விம்மி விம்மி அழுவுதான். நம்ம சகோதர ஏமா இப்படி அழுகுறீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், காலையில இருந்து காத்துனேன், கடைசி வரையும் பக்கத்துல பார்க்க முடியலையே ஓட அழுகுறா. இவளை அடிக்கவா, உன் புருஷன் அடிக்கவா, அவன் வீட்டுல உள்ள ஆம்பளை அடிக்கவா? யாரை அடிப்பது? யாரையும் அடிக்க கூடாது. இந்த எந்த ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அந்த ஜமாத்துல அல்லாவின் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்காமல் சோத்த பொங்கி நரோட்டு விட்டு விளம்புனானே, மௌனது ஓடுனானே, பாத்தியாவது கற்றுக் கொடுத்தானே, இல்லாத பொல்லாத மார்க்கத்தில் இல்லாத சொல்லிக் கொடுத்தானே, அந்த நேரத்தில் இந்த மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்திருந்தால், ஈமானை படித்துக் கொடுத்திருந்தால், இப்படி ஒரு கலிசடைகளாக நான் வந்து நடிகனை கழிச்சேன்னு சொல்லல. அவன் பாவம், அவனுக்கு அல்லாவும் தெரியாது, ரசூலும் தெரியாது, எல்லாம் விளையாடுங்க. எப்பவும் எதிராளியே கழுவிட்டு கூடாது. விஜய் முஸ்லிமா? விஜய்க்கு ஏதாவது வந்து சொன்னானா, வாக்குறுதி தரேன் நம்புங்க, மறுமையில நான் உங்களை சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னானா? இல்ல. அவனோட நடிகன் காசு வாங்கி கொண்டு அழுவான். இந்த தற்குறிகள் காசை கொடுத்து விட்டு அழுவோம். அந்த நடிகன் அவன் காசு வாங்கி கொண்டு சிரிப்பான். இந்த தற்குறிகள் காசை கொடுத்து விட்டு சிரிக்கும். ஆகையால் அறிவியனர்கள் நாம் தான், அவர்கள் அல்ல. அவர்களுக்கு தொழில் எப்படி அம்பானிக்கு தொழில் இருக்கோ, அடானிக்கு தொழில் இருக்கோ, போட்டிஸ் எப்படியோ, ஆர்எம்கேவி அப்படியோ, அது மாதிரி நாம ஒரு தொழில் போடுறோம் இல்லையா? அது மாதிரி ஒரு நடிகனுக்கு நடிப்பது தொழில். நடிச்சுட்டு போறான். நீயே அவனுக்கு பின்னால பார்க்க முடியல அழக்கூடிய அளவுக்கு சொல்றிய. இன்னொரு ஒரு கொஞ்சம் வயசு பொம்பளை 27 28 வயசு தான் இருக்கும். அவ சொல்ற பாருங்க, எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்குங்கிற. அவன் திரும்ப கேட்கான், டங் சிலிப்பா சொல்லியம்மா, நல்லா தெளிவா சொல்லணுமா, விஜய் பிடிக்குமா? அப்படி இல்ல, என் புருஷனை விட விஜய் பிடிக்கும் திரும்ப சொல்ல பாருங்க. என்ன செய்யலாம் அவங்கள? இஸ்லாத்துல இதுக்கு நிறைய மரண தண்டனை முடிதலாயிட்டா இஸ்லாத்தை விட்டு வெளியில போறா. புருஷனை வந்து பிடிக்கிறத விட அந்நிய ஆணை பிடிக்குங்கிற. அல்லாஹ்வை நேசிப்பதை விட கூத்தாடிகளை நேசிக்கிறா. அழுவுறா, வெம்முறா, என்ன உனக்கு பரிவாய் விட்டது? இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? நாம சரியாக மக்கள் இடத்துல அழைப்புப்படி செய்யல. நம்ம அழைப்பு பண்ணி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? யாரோ ஒரு சகோதரருக்கு இஸ்லாத்தில் அல்லாத மாற்றும சகோதரருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டா போதும், அழைப்பு பண்ணி செய்ய. அதான் இல்ல, ஓ வீட்டுல வந்து ஓட்டப்பான தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேடா, ஒளி போக சிந்துத, ஒன்னு வீட்டு பொங்கல் ஈமான இழந்து நிக்காத, கூட்டத்துல நிக்காத, அங்கவே சீலஞ்சு கொண்டு இருக்கிறால ஒரு பொம்பளை முஸ்லீம் நிக்கா, சுத்தி யார் யாரும் ஆம்பளை நிக்கா, முன்னையும் நிக்கா, பின்னையும் நிக்கா. ஆனா நீ போட்டிருக்க பரத அட விளக்கு மாத்துக்கு எதுக்கட 10 குஞ்சா? நீ அந்நிய ஆணோட உரசுக்கு உனக்கு எதுக்கு பரதா? எனக்கு உனக்கு பரதா? ஏன் நிலைப்படுத்துகிற? ஒண்ணு முஸ்லீமா ஒழுங்கா வீட்டுல இல்ல, அதை ஊழி போட்டுட்டு சாக்கடை கலந்து விடு. இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தாத. ஏன் கொச்சைப்படுத்துகிறாய்? ஏன் கொச்சைப்படுத்துகிறாய்? முந்தா நாள் ஒரு அம்மா வந்து எடுத்து சொல்லுது, ஆச்சரியமா இருக்குன்னு. என்ன, என் பிள்ளைல ரெண்டும் என்ன பிள்ளைவா, 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்க பிள்ளைவா, என்ன சத்தியம் பண்ண சொல்லுது. என்னமா சத்தியம் பண்ண சொல்லுது? அல்லா அறிய நீங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், அப்படி விஜய்க்கு நீ ஓட்டு போடணும், அல்லா உங்களை சும்மிட மாட்டேன்னு சொல்லுது என் பிள்ளைவா. இது வந்து காலையில 8 மணிக்கு நடந்த சம்பவம். சாயந்தரம் 9 மணிக்கு பால் காட்டுவாரு. மாமா பிள்ளைகளுக்கு பாட்டு பெரும்பாடா இருக்க மாமா, டிவிக்கேன்னு சொல்லணுமா, என்ன செய்ய, வீட்டுக்குள்ள போக முடியல. பிள்ளைகளுக்கு தான் அறிவு இல்லைன்னா என் பொண்டாட்டிக்கு அறிவு இல்லாங்க. அவரு மாற்றுமோ சார், அவருக்கு குத்துது இந்த மாதிரி சொல்றது. நம்ம சமுதாயம் நாளைக்கு வரப்போறான்னு சொல்லி முன்னாலே ஸ்டேஜ் கிட்ட நின்று பொண்டாட்டிக்கு ஒரு துண்டு அவனுக்கு ஒரு துண்டு போட்டு நாளை வருங்காலம் முதல் வருகிடம் இதுதான் என்று போட்டோ எடுத்து செய்யற பேஸ்புக்ல போடுறீங்க. நீ சோறு திங்கிறியா? சோத்தை விட்டு வேறு சாப்பிடுறியா? சோறு தான் சாப்பிட்டீங்கன்னா உப்பு போட்டு உணவோட சாப்பிடுகிறியா? நீ யார்? அல்லாஹ் ஒரு தூர் சொல்றாங்க, யார் ஒருவர் எல்லாத்தையும் விட, எல்லா செல்வங்களை விட, அவன் உயிரை விட அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் நேசித்துக் கொள்ளவில்லையோ அவன் மூமினாக முடியாது. அவனுடைய ஈமான் முழுமையடைய என்று சொன்னால் இவருடைய நிலைமை என்ன? இந்த தேர்தல் நல்லா வாய்க்கிறது. இந்த தேர்தல் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சாபத்தை இறக்கக்கூடிய தேர்தலாக இருக்கிறது. அந்த நடிகனுக்கு நம்ம கொடுக்கலாங்கலாம் இல்லை, வகையெல்லாம் இல்லை, என்கிட்ட கடன் வேண்டிய ஏமாத்தலாம் இல்லை.
அவன் யார நான் யார, யார் வீட்டுல நான் போறேன், அவன் வீட்டுல அவன் போறான். இடையில இருக்க இந்த மக்கள் இஸ்லாமிய பிராண்டில் எதுக்குமா நீ சாராயம் குடிக்க, ஹலாலான சாராயம் குடிக்க, ஹலால் நினைக்கிற சாராயம் குடிக்க, ஹலால் நினைக்கிற சாக்கடையை குடிக்க, ஹலால் நினைக்கிற மலம் தின்கின்றாய். ஏன் மலம் தின்கின்றாய்? நீ யார்? நீ யாருடைய உம்மத்து? உன் இதயத்தில் ஏன் இருக்க வேண்டும்? நீங்க அப்படி விளைச்சு நிக்கிறாங்க. போற போக்க பார்த்தா இவங்களுடைய விளையாட்டு எப்படி தெரியுமா இருக்கு? இருக்கிறதுல ஏதோ பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்கு போக வேண்டிய ஓட்ட போற பிரிச்சு இவனுக்கு போட்டுட்டா நாம என்ன செஞ்சோம்? கடைசியில பிரச்சாரம் பண்ணுதான். வேலூர் பக்கத்துல ஒருத்தன், நாங்கள் கூட்டணி வைத்திருக்கும் அரசு பெருமானுடைய ஆட்சிக்கு வரும், நாங்கள் வந்தவுடன் முதலில் எங்களுடைய முதல்வர் கையெழுத்து போடுவார், மாணவிகள் பர்தா போடுவதற்கு தடை செய்யப்படும். இது குசு குசுன்னு பேசுற ரகசியம் இல்லை, மைக்கு போட்டு பேசுறான், தைரியமா சொல்றான். வடக்கு புல்டோசரால பள்ளி இடிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன நடக்குது நம்ம சுத்தி? எல்லாவற்றிற்கும் ஒரே காரணம் தான் தெரியுமா? முஸ்லிம்கள் இஸ்லாத்தில் இல்லை என்பதுதான் காரணம். நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நம் மக்களை நேரடி சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், நான் பாக்குறேன். அவங்களுக்கு உணர்வு எனக்கு புரியுது. சொல்ல முடியல. மக்கள் எப்படி ஆயிட்டாங்க தெரியுமா? நல்லது மட்டும் சொல்லிட்டு போய்கிட்டாரு, கெட்டதெல்லாம் சொல்லாது, எங்க இஷ்டம், எங்களுடைய பிரைவசி. நாங்க நாசமா போறது என்னது? பிரைவசி. எங்க ஆடவழக்கத்தை பத்தி பேசாத, என் மத்த குடுக்கலவங்களை பத்தி பேசாத, வட்டியில நாங்க காரணங்களை பேசாத, வட்டி நாங்க என்ன செய்வோம் குடுப்பதை பத்தி பேசாத என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்கள் மரபிலே மாறிவிட்டது என்று சொன்னால், அதை இறங்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய வேதனையை நாமும் அஞ்சு கொள்ள வேண்டும். நாம செய்ய வேண்டிய தெரியுமா? தேர்தல் பிரச்சாரம் என்ன அழகா பண்றாங்க. என்னைக்காவது நம்ம மார்க்கத்தை கொண்டு போய் நம்ம தெருக்கள் நின்று பேசியிருக்கோமா? இல்ல எவ்வளவு பேர் இங்க திருமுறை பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு பேர் குடும்பத்தை பூரா கூப்பிட்டு ஒரு சாப்பாடை போட்டு இஸ்லாத்தை சொல்லியிருக்கீங்க? கொஞ்சம் நியாயமா சிந்திப்போமே. எதுக்கெல்லாம் சோறு போடுவோம், எங்கெல்லாம் சோறு சாப்பிடுவோம், விருந்துக்கெல்லாம் அழைக்கிறாங்க, போறோம், அல்ஹம்துலில்லாஹ், ஓகே போட்டோம். என்ன நீங்க ஏதாவது ஒரு நாளாவது சொந்த பந்தங்களை அழைத்து ஒரு விருந்து வைத்து அதனை ஒரு காரணமாக வைத்து அவங்க இஸ்லாத்தை சொல்லியிருக்கீங்களா? இஸ்லாம் என்றால் என்ன அத்துமிச்சருக்குமா சொல்லியிருக்கீங்களா? சொல்லல. ஏன் சொல்லல என்றால் அதற்கு நாம் தயாராக இல்லை. என்கிட்ட இருக்கிறதுதானே சொல்ல முடியும், என்கிட்ட இருக்கிறதுதானே காட்ட முடியும், நான் கற்றதைத்தானே கற்றுக் கொடுக்க முடியும், நான் படிச்சதைத்தானே சொல்லிக் கொடுக்க முடியும். அப்ப என்கிட்ட இல்லாத ஒன்றை அவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? இதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு உணவு கொடுப்பது நமக்கு பிரச்சனை இல்லை, நாம அடிப்படை ஒழுக்கம் இல்லாமல் இருப்பதுதான் பிரச்சனை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கேடு இது. இந்த சமுதாயம் எவ்வளவு பெரிய நாசத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. எல்லா வீட்லயும் ஆண்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? நம்ம முஸ்லிம் சொல்லுதா சொல்லுதா? எங்க வீட்டுல 12 ஓட்டு இருக்கு. ஏன்னா ஒரு சாதாரணமா சேலையை உடுத்திட்டு ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டு சொல்லிட்டா கூட பிரச்சனை இல்லை, யாரும் போயிடும். ஃபர்தா போட்டுக்கிட்டு நல்ல முக்காடெல்லாம் எழுதி போட்டு சொல்லுதா? எங்க வீட்டுல 12 ஓட்டு இருக்கு. உங்க ஓட்டு யாருக்குமா? விஜய்க்கு தான். அப்படி ஓட்டு போடலாம் என் வீட்டுல நான் சோத்துல விஷத்தை வச்சு 12 வரையும் கொண்டு வருவேன். இது 1 2 2 இந்த மாதிரி பேட்டி. அவன் கரெக்டா நம்ம விவரமா நம்ம சகோதரி செய்ய தெரியுமா? சும்மா அரசியல் மாதிரி போய் இந்த மாதிரி அந்த அறகுறையை கூட நோண்டி வாயில எடுத்து போட்டு விடலாம். இந்த லட்சணத்தை பாருடா ஒரு சமுதாயம், ஒரு சமுதாயம் லட்சணத்தை பாரு. கூட்டி கூட போனுக்கு கூட, காட்டி கூட போனுக்கு கூட ஒரு நீதியும் தர்மமும் ஒரு அச்சமும் இருக்கும். ஆனால் எதுவுமே இல்லாத சொரணேற்று சமுதாயம் இருக்குது பாரு. முக்காடை போட்டுக்கிட்டு வீட்டுல போட்டு சோத்தல விஷத்தை வச்சு போறவங்க அனுப்புகிறோம். வலைத்தளங்களில் ஓடுது. இது விஜய் கிடைத்த வெற்றி இல்லை, இது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கிடைத்த சாபம். இஸ்லாமிய சமுதாயத்தை கிடைத்த சாபம் இது. எவ்வளவு தைரியமா சொல்றதா? அப்படி ஓட்டு போடல, வீட்டுல அவ்வளவு கூட சோத்துல வச்சு எவ்வளவுதான் நீத்திரி அப்படிங்க. அதுக்கு அடுத்து ஒரு பேட்டி நேரிங்கள, நான் எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், அவர் கேட்க மாட்டேக்காரு. அவர் மட்டும் வேற எதுக்காவது அவர் இன்னொரு கட்சி சொல்லுதா? ஓட்டு போட்டா தெரிஞ்சது அன்னைக்கு அவ்வளவுதான். அவருக்கு என்னமா செய்வார்? சோத்துல விஷத்தை வச்சு புருஷனுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க நீங்களே. சிரிப்புக்கு இல்லை தம்பி, சிரிக்கிறது இல்லை. இந்த சமுதாயம் நிர்வாணமாக்கப்பட்டு, மானபங்கப்படுத்தப்பட்டு, கேவலப்படுத்தப்பட்டு, இழிவாக்கப்பட்டு, சாக்கடை குடிக்க சொல்லி புகட்டப்படுகிறது. நாம் சந்தோஷமா இருக்கிறோம், எதுவுமே நடக்காத மாதிரி. அவ்வளவு இழிவு வந்து கொண்டிருக்கிறது. கணவனுக்கு விஷத்தை வைப்பாங்க,
நீ எலெக்ஷனா பார்க்க கூடாது, இதை நல்லா வழங்கிடணும். எலெக்ஷன் இல்ல, எந்த எலெக்ஷன்ல இந்த கட்சிக்கு ஓட்டு போடல என் புருஷனுக்கு சோத்துல விஷத்தப்பன்னு சொல்ல பொம்பளை உண்டு, என் குடும்பத்துல 12 பேரை கொள்ளுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த எலெக்ஷன் என்பதை, தேர்தல் என்பதை தாண்டி கூத்தாளையுடைய மோகம் வீட்டுக்குள்ள வளர்ந்திருக்கிறது. அழகா அந்த நடிகர் சொல்லுதான், நான் ஒண்ணு உங்களுக்கு புதுசு இல்ல, உங்க வீட்டுக்கு நான் இப்போ வரல, ஏற்கனவே உங்க வீட்டுக்குள்ள நான் வந்துட்டேன், அதனால எனக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க. எதை சொல்றான், கேபிள் டிவி மூலமா புருஷன் மாசம் 300 350 400 கொடுத்து தன்னுடைய மனைவிக்கு இந்த பாடல்களை பூரா காட்டினா, சீரியல பூரா காட்டினா, விளைவு உனக்கு தமிழ சோத்துல வசத்தம் என்று சொல்லக்கூடிய நிலைமை இந்த சமுதாயத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னா, அப்ப நம்ம இஸ்லாத்துல இல்ல, இஸ்லாத்தை தவற விட்டுட்டோம், அல்லாஹ்வை நேசிக்கல, அல்லாஹ் ரசூலை நேசிக்கல, மார்க்கத்தை படிக்கல, நாம் எதைத்தான் செய்ய போகின்றோம்? அப்ப முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதற்கு நம்மளுக்கு என்னிடம் தகுதி இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது? அன்புக்குரியவரும் மிகவும் ஆபத்தான விஷயம், மிகவும் ஆபத்தான விஷயம். இது தேர்தல் ஓட்டு சம்பந்தப்பட்டது இல்ல, ஒரு சமுதாயத்தோட மானம் சம்பந்தப்பட்டது, ஒரு சமுதாயத்தோட ஈமான் சம்பந்தப்பட்டது, ஒரு சமுதாயத்தோட சாபம் சம்பந்தப்பட்டது. இந்த அளவுக்கு ஆயிடுச்சு உலகம். நீங்க எப்படி வருங்காலத்துல பிள்ளைகளை நீங்க பாப்பீங்க? சமீபத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பொண்ணு, நான் கரெக்டா ஒரு வேலையை முடிச்சுட்டு ஒரு 5:30 மணிக்கு அப்படியே பஸ் ஸ்டாண்ட் போய் கிராஸ் பண்ணி போவேன். எப்போ என்னோட டைம் அது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி, இங்க வர்றதுக்கு முன்னாடி 7 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு பையன் காஃபிரு, அந்த புள்ள ஃபர்தா போட்டிருக்கும். கரெக்டா நிச்சயம் அந்த சுத்துமல்லியில பல்க்கு பக்கம் வரைக்கும் 2 பேரும் ஒன்னா தான் பைக்கில் வருவான். காலேஜில இருந்து அந்த பல்கில் இறக்கி விட்டுருவான். அது அங்கேருந்து ஒரு 20-30 ஸ்டெப்பு நடந்து போய் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் நின்றுக்கணும். அங்கே நின்றுக்கிட்டு அவரோட அண்ணனுக்கு போன வரைக்கும் அவன் தங்கச்சி பஸ்ஸில் இறங்கி வேத்துருத்து வந்துருக்காளா கூட்டிட்டு போவான். இதை நான் தொடர்ந்து ஒரு வாரம் ஆச்சு பண்ணேன். அப்போ நம்மளுடைய சகோதரர்கள் ஒரு சிலர் இருக்காங்க, சொல்லி இந்த மாதிரி பொண்ணுக்கு வாட்ச் போடுவேன்னு, அவங்களும் 3 நாள் அவங்க வாட்ச் பண்ணாங்கன்னா நீ சொல்லி சந்தா என்ன செய்யா, ஒன்றும் செய்ய வேண்டாம், அவன் அம்மாட்ட போய் சொல்லு. ஆனால் அம்மா ஒரு மாதிரி டைப் இல்லை, நம்மகிட்ட சண்டை போடுவேன். சொல்றது நம்ம கடமை, சொல்லலைன்னா அது நம்ம தப்பா. இப்போ பார்த்துட்டு இருந்தேனே, உரிமை தானே, சரின்னா நம்மகிட்ட போய் சொல்றாங்க. மறுநாள் காலையில அந்த புள்ள கரெக்டா காலேஜுக்கு கிளம்பி போன உடனே அந்த ஒரே ரோடு அது அப்படி போது இவங்களா வீட்டுக்குள்ள போறாங்க. போய் சொல்றாங்க, இந்த மாதிரி உன் பிள்ளை சாயந்தரம் போனாந்து விடுது ஒரு பையன், போகும்போது கூட்டு போறது பையன் இப்படி சொன்னாங்க. அம்மா நான் ஒன்றும் அப்படி ஒன்று ஒழுக்கம் கட்டி வளர்க்கல, உன் சோழியை பார்த்துட்டு போங்கண்ணா போங்கன்னு சொல்லி இவங்கள அந்த புள்ள போயிடுச்சு. ஒரு சில மாசங்கள்ல அது போயிடுச்சு. இதான் நம்ம சமுதாயத்தோட நிலைமை. ஒரு தீமை உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி சொல்ல போனா, சொன்னவங்க என்ன செய்யறது, இரிட்டேட் பண்றது. நீ யாரு, நான் யார் தெரியுமா, நான் பியூர் தெரியுமா, என் மக பியூர் தெரியுமான்னு சொன்னா, ரோட்டுல நாடுதம்மா உன்னோட செய்தி அசிங்கப்படுறதால காபிரோட இறங்குறாள, அவ காபி என்ற அடையாளத்தோட வராள, இவன் முஸ்லீம் என்ற அடையாளத்தோட வராள, இதை பார்த்து விட்டு நெஞ்சம் பொறுக்கா சில இளைஞர்கள் சொல்றாங்கட, அட அறிவிட்ட மூதேவி நீ சிந்திக்க வேண்டாமா, நீ என்ன செஞ்சிருக்கணும், அவளை கூட்டு விசாரிச்சிருக்கமா இல்லையா? ஏமா அப்படி செய்ய மாட்டா? நான் தெரியாமத்த கேட்கிறேன். இவன் தெரிஞ்சேதான் ஓட விடலாம், ஓட விட்டா அதுக்கு பேர் வேற, தெரிஞ்சே ஓட விடுறதுக்கு பேர் அதுக்கு வேற பேரு. இப்படித்தான் சமுதாயங்கள் கட்டுக்குலைந்து இதுக்கு சீர்கட்டு போயிருக்கு. இதையெல்லாம் நாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா அப்ப நம்மளோட நிலைமை என்ன? எல்லாம் நம்மளை பூச்செண்டு வச்சு அப்படியே அடிச்சு அவளை சந்தோஷப்படுத்துவானா? பாவிகள் வாழக்கூடிய சமுதாயத்தில் இருந்து ஒருவர் எச்சரிக்கை செய்யவில்லை என்று சொன்னால், அவருடைய தீமையை உணர்த்தவில்லை என்று சொன்னால், அந்த பாவிகளுக்கு தீயவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அதே தண்டனை வேடிக்கை பார்த்தவர்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் 2வது முறையில் சொல்லுவோம். எல்லாமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்ட நிலையிலேயே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும். அது அல்லாத ஈமான் அல்லாத ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே ஒரே ஒரு நிமிடம் நமக்கு நீட்டிக்கப்பட்டாலும் அதை விட சிறந்தது மரணம் தான் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதியாக கூறுகிறேன். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்ட நிலையிலே அல்லாஹ்வின் கோபத்தை விட்டு விலகியவர்களாக, அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை அடைந்தவர்களாக, அந்த நிலையிலே உயிர் நீக்கக்கூடிய நல்ல ஒரு மரணத்தை தந்துள்ளார்கள் என்று வேண்டி பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாக்கிர தௌபானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஒரு முறை அவர்கள் பள்ளியிலே இருக்கும் பொழுது திடீரென்று அவர்களுக்கு செய்தி அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்பட்டவுடன் ஒரு விஷயத்தை கூறினார்கள். அல்லாஹ்வின் முதல் ஆலமாகிய காஃபாவை
இடித்து தரமட்டமாக்குவதற்காக மிகப்பெரிய ஒரு படை ஒன்று வரும். முன்னால வந்தது அபராத படை, அதல்ல, இது இன்னும் வரும், இனிமேதான் வரும். அப்படி வரும் பொழுது அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிடுவான். அவர் கோபத்துல நெருங்கும் பொழுது பூமிக்கு கட்டளையிடுவான், அவர்களை விழுங்கிவிடு என்று. பூமி இரண்டாக பிளக்கும், அந்த படையெல்லாம் உள்ள போயிடும். இது சொன்ன உடனே கல்வி கடல் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு டக்குனு கேள்வி, அல்லாஹ் தூதரே, கௌதுல்லா பக்கத்துல வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தா, அப்ப பூமி பிளந்து எல்லாரும் உள்ள போனா, அந்த நேரம் பள்ளியை சுத்தி நடைபாதையில வியாபாரம் பண்ணிக்கிட்டு அவங்களும் சேர்ந்துல உள்ள போயிடுவாங்க, அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க இருக்காங்க. ரசூல் அழகா சொன்னாங்க, அவர்கள் சேர்ந்துதான் போவாங்க. ஏன் தெரியுமா? அவர்களை தடுக்காமல், தீமையை தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததினால் தீமையை செய்தவனுக்கு என்ன தண்டனையோ அதில் இவனுக்கும் பங்கு உண்டு. அதனால் பூமி அவர்களையும் சேர்ந்து விளங்கும். இப்ப நாம தான் பிளாட்பார வியாபாரி. ரசூல் சொன்ன செய்தி. இப்ப நம்ம சமுதாயத்தை நோக்கி பல படைகள் வருது. ஏற்கனவே ஈமா செழிச்சு பப்பும் உலகமா இருக்கு, ஆலமரம் மாதிரி விருட்சமா இருக்கு ஈமா. அதுல இந்த வந்து நாசாப்போட கூட்டங்கள் வர வந்து என்ன செய்யுது, இந்த சமுதாயத்தை படையெடுத்து வருது. நம்மை போன்ற நல்லவர்கள் போல உறங்கிக்கொண்டே ஒற்றை கண்ணால் பார்க்கும் புத்திசாலிகள் என்ன செய்யறோம், அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நமக்கு பிரச்சனை வராம இருந்தா சரி, பக்கத்து வீட்டுல தெரியுது, அடுத்து உன் வீடு நீ எறிவாய், உன் ஈமான் எரியும், சர்வமும் நாசமாகும். அல்லாஹ் நெஞ்சு கொள்ள வேண்டாமா? நம்மள அப்படித்தான் செய்தோம். நமக்கு பிரச்சனை வராத வரைக்கும் ஓகே, நமக்கு பிரச்சனை வராத வரைக்கும். பள்ளிவாசல்ல மோதினார் என்று ஐயால் அல்ஃபலான்னு சொல்லுவாரு. டெய்லி 5 வக்து சொல்லுவார். காலையில் எக்ஸாம் சொல்லுவாரு, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் சொல்லுவார். பள்ளிவாசல் பக்கத்துல இருக்கவங்க தான் என்ன செய்யறாங்க, நல்லா தூங்குவாங்க, எச்சு போக மாட்டாங்க. அந்த பள்ளிக்கு ஏதாவது ஒரு மோசமான ஒரு கூட்டத்தால பள்ளிக்கு ஒரு பிரச்சனை வந்தா முன்னாலே நிற்பாங்க. இந்த பள்ளிக்கு பிரச்சனை காரணமே இவங்க தான். இவங்க ஒழுங்கா பள்ளிக்கு தொலை, வேற ஒன்றும் இல்லை, ஜும்மா குறை கூட்டம் போல எல்லாரும் ஃபஜருக்கு போயிட்டு வந்தோம்னு சொன்னா நம்மளை மற்ற சமுதாயங்கள் எப்படி பார்ப்பாங்க? ஃபஜருக்கு நம்ம பள்ளியில ஒரு 250-300 பேர், அந்த பள்ளியினுடைய தலைக்கட்டுகள் அவ்வளவு வரும். வீட்டுல உள்ள ஆம்பளைகள் மீசை இருந்தா ஆம்பளை இல்ல, பாச்சானுக்கு மீசை இருக்கு, பூனைக்கு மீசை இருக்கு, புழு பூச்சிக்கெல்லாம் மீசை இருக்கு. அந்த ஆண்மையை சொல்லல, ஆளுமை உள்ள ஈமான் உள்ள முஸ்லீம்கள், அந்த ஆண்கள் பள்ளிக்கு ஃபஜருக்கு தொலை வந்தா ஒரு பள்ளியில சலாம் கொடுத்து முடிச்ச உடனே வெளியில ஏறக்கூடியவங்க 200-300 பேர் வரைக்கும் இருந்தா அந்த காட்சி எப்படி இருக்கும்? அது எந்த மௌனமாக செய்யக்கூடிய சமுதாய புரட்சி அதுதான். ஆனா பள்ளியாசல் எவனாவது பெயிண்ட் ஓட்டிட்டான், கம்பியை வளைச்சிட்டான், 2 அடி இடிச்சுட்டான், செவரை இடிச்சுட்டான் என்று சொன்ன உடனே வந்து நிக்கிறிய, போலீஸ்ல கம்பளம் கொடுக்கிய, அங்க ஒன்னு அழைச்சாங்களப்பா, ஐயாலப்பலான்னு பதில் சொல்லாம உறங்குனிய, ஜனாசம் மாதிரி கிடந்திய வீட்டுல, அல்லாஹ் கேட்க மாட்டானா? அல்லாஹ்வின் பள்ளி பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன் பிரச்சனை வருது? பள்ளியை சுத்தி முனாஃபிக்கள் இருந்தா அந்த பள்ளி எப்படி பாதுகாக்கப்படும்? முனாஃபிக்களும் சேர்ந்து பள்ளி கட்டினாங்க மதீனாவுல. அல்லாஹ்வின் எதிரிகள் பள்ளியாசல் கட்டினாங்க. அந்த பள்ளியை திறந்து வைத்து தொழுகை இடத்திற்கு அல்லாஹ் தூதரை கலைச்சாங்க. உமகத்தா வழியில அல்லாஹ் தூதரை போகக்கூடாதுன்னு தடுத்தாங்க. கேட்கல, நான் தொழுவிச்சுட்டு வந்துறேன், தொழுகைக்க கூப்பிட்டாங்கன்னு போனாங்க. அந்த பள்ளிக்கு போனாங்க. அந்த சம்பவம் நடந்து ஒரு சில நொடிகளிலேயே அல்லாஹ்வோட வந்து கட்டளை வருது, ரவியா அந்த பள்ளிக்கு நீ போக வேண்டாம். ஏன்? பள்ளி வருஷத்தானே, ஏன் போக வேண்டாம்? அது பள்ளி அல்ல, அது முஸ்லிம்களுக்கு எதிராக அல்லாஹ் விரோதிகளால் கட்டப்பட்டது. அப்ப நம்ம பள்ளிகள் பள்ளிவாசல் தான். அல்லாஹ் இணைக்கு செயல் நடக்கு, மார்க்கத்தில் இல்லா செயல் நடக்கு, மக்களுக்கு நன்மையே வருதில்லை, தீமையை தடுக்கிறது இல்லை. சந்தா தந்தா போதும், இந்த கையில சந்தா, அந்த கையில சந்தாக்கு கிவ் அண்ட் கட் ஃபார்மேட்டு, அதுதான் நடக்கு. நீ சந்தா ஒழுங்கா கட்டிட்டியா, ரைட்டு, சந்தா கட்டிட்டு போ. சந்தா ஒழுங்கா கட்டினியா, நீ கையில மோதிரம் போட்டிருக்கியா, தங்க மோதிரம் பரவாயில்ல, தொழுவ இல்லையா, ஈத மாதிரி முடிவச்சிருக்கியா, பரவாயில்ல, சந்தாவை கட்டி உனக்கு தப்தர் தானே கல்யாணத்துக்கு பதிவுக்கு. என்னடா இது புரோக்கர் வேலை செய்றியா? என்ன புரோக்கர் வேலை செய்றியா நீங்க? கல்யாணம் நடத்தி இப்போது ஜமாத்து தேவையா? அப்துல் ரஹ்மான் அல்லாஹ் தூதரவன் சந்திக்கிறாங்க. அப்துல் ரஹ்மானு, உங்க ஆடையில மஞ்சள் கலந்திருக்க, ஏதோ வித்தியாசம் தெரியுது, திருமணம் முடிச்சிட்டீங்களான்னு கேக்குறாங்க. எங்க 2 பேரும் 1500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் இல்ல, அடுத்தடுத்த தெருவுல இருக்க மதீனாக்குள்ள. ஆமாம், அல்லாஹ் திருமணம் முடிச்சாரு. சரி, ஒரு ஆட்டை அறுத்து மக்கள் வழியாப்படுத்த வேண்டியதானே? அல்லாஹ் துறை செஞ்சிருக்கோம். நம்ம செய்யல, நான் அல்லாஹ் தூதர் எனக்கு எதிராக கல்யாணம் முடிப்பியா, தப்தர் தர மாட்டேன், ஒழிச்சு வச்சுக்கணும் இடம் இல்லை. அப்படியா? ஒரு தப்தர் கும்பல ஓடுறான்,
உன் தப்தர் ஈமான் இருந்தா தானே வாழ முடியும். உன் தப்தர் சந்தாக்கு பிரச்சனை இல்லை, செத்துட்டோம் சந்தாக்கு என்ன ஆகும்? கவர்மெண்ட் வந்து என்ன செய்யும்? ஒரு காலம் இருந்துச்சு அந்த பயம், சந்தாக்கு தரமாட்டேன், அடக்க விட மாட்டேன், பெரிய பிரச்சனை, சாசா பள்ளிமணம் வச்சு சண்டை நடக்கும், ஒரு கூட்டம் கூட்ட உடைக்கும், மையவாடிக்கு போவோம், மண்வெட்டி எடுத்து ஒழிச்சு வைப்பானுவ, கடப்பாறை எடுத்து ஒழிச்சு வைப்பானுவ. இதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாலே எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க ஒரு லேபிள்ல உங்க கொள்கையில தான் இருக்கோம், எங்களை கண்டுக்கிடாதீங்க. எங்க லெவலுக்கு ஏக கள்ள தகுதி வாதிகள் பெருகி விட்டாரு. பிரச்சாரம் பண்ணணுங்க, பிரச்சாரம் பண்ணணும். யாரை நம்ம குறை சொல்லலாமா? அவங்கள்ட்ட இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய பிரச்சாரம் இல்லை. அப்ப நாம என்ன செய்யணும்? பிரச்சாரம் பண்ண வேண்டாமா? குடும்பத்திலும் தொடங்க விடாம அன்பிசிக்கும் அகிலிக்கும் நாராயண அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற துடிக்க வேண்டாமா? எந்த நிலையில் மரணம் வரும் தெரியாத, நன்மை ஏறி கொண்டிருக்கிற நேரத்தில் நன்மை நமக்கு மரணம் வந்தா நல்லது தானே, தீமை தடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்ம மரணம் வந்தா நல்லது தானே. அதுதானே செய்தார்கள். நபிமார்களே கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னும் இறுதியான நேரத்தை இன்னும் ஒரு செய்தி சொல்லி தெரியுமா? சூரத்துல் யாசின். அந்த யாசின் நல்லா சொல்லக்கூடிய ஒரு வரலாறு சொல்லும் பொழுது, அந்த சமுதாயத்துக்கு முதல்ல 2 ரசூல் வராங்க, அப்புறம் ஒரு ரசூல், 3 பேர் வந்து இஸ்லாத் சொல்றாங்க. அவர்களை அடிப்பதற்கும் கொள்வதற்கும் அந்த சமுதாயம் கடுமையான முயல்கிறது. அப்போ அந்த ஊர்ல உள்ள ஒரு பெரியவர் சொல்றாரு, ஏப்பா அல்லாஹ் வணங்கு சொல்றதுக்கு வேண்டியா கொல்ல போவீங்க? அவன் சொன்னது தப்பு, அதான உண்மை. அல்லாஹ் வணங்க வேண்டும் அவன் சொன்னதுக்கு அவரை கொல்லக்கூடாதுன்னு அந்த ஆளை கொண்டாங்க. அல்லாஹ் தூதர் அல்லாவே சொன்ன குரான்ல அந்த மனிதர் செய்தாரே, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு சொர்க்கத்துல எதெல்லாம் கொடுக்கப்படும் அதெல்லாம் காட்டப்படுது. அப்ப அந்த மனிதர் சொன்னாரா, என் மக்களுக்கு நீ வந்து இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க இஸ்லாத்துக்கு வந்துருவாங்கடா, எனக்கு என்னமெல்லாம் கிடைச்சிருச்சு, ஒன்னு வணங்கன்னு சொன்னதுக்கு என்னமெல்லாம் கிடைச்ச இது என் மக்களுக்கு தெரியணும். அப்பொழுது செஞ்சாரு. இறந்ததுக்கு அப்புறமும் சமுதாயத்தின் மேல அக்கறைப்படுதான்னு சொன்னா, இப்ப நாம அந்த இடத்துல இருக்கிறோமா? நன்மை ஏறோமா? போய் சிந்திச்சு பாருங்க. அன்புக்குரியவர்களே, எப்பவுமே தவறு செய்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதற்கு காரணகர்த்தவன் நாமும் முதல் குற்றவாளி. ஆகையால் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுவோம். இனி வரும் காலங்களில் மார்க்கத்தை முறையாக படிங்க, மார்க்கத்தை முறையாக படிங்க. அல்லாஹ் பார்த்து மார்க்கத்தை படிப்பதற்கு வாய்ப்பு தருவான். எத்தனையோ மக்கள்லாம் இருக்கிறாங்க, அதை தடுத்து விடுவார்கள். ஆனால் மரண தருவாயில அவர் விசாரிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு உண்டான இடம் என்று தெரிவிக்கப்படும். அந்த நிலையில் அவர்களால் ஒன்றுமே செய்ய இயலாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துவிடும். ஆகையால் யார் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் நாம் நம்மை காத்துக் கொள்வதற்காக, நம்ம சமுதாயத்தை காத்துக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து வைக்க வேண்டும். மக்கள் மத்தியில் தொடர் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை தவிர்த்து வேற எதுக்கும் நீங்க வணங்கக்கூடாது, கட்டுப்படக்கூடாது, வணங்கக்கூடாது என்று சொல்ல வேண்டும். அத்தியுல்லாஹ் ரசூல அல்லாஹ் சொல்லுதா, அத்தியுல்லாஹ் ரசூல அல்லக்கும் துருகமும், நீங்க அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் தூருக்கு கட்டுப்படும். அல்லாஹ் சொல்லுதான், உங்க மேல அல்லாஹ் கிருபை செய்வாயம். அல்லாஹ்வோட வாக்குறுதி பொய்யாங்க? நம்ம அரசியல்வாதி வாக்குறுதியும் அல்லாஹ்வோட வாக்குறுதியும் ஒன்னாகுமா? அல்லாஹ் சொல்லுதான், நீங்க அல்லாஹ்வை கட்டுப்படுங்க, அல்லாஹ் தூதர் கட்டுப்படுங்க, அல்லக்கும் துருகமும், நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள். கிருபைன்னா என்னதுமா? அல்லாஹ் கிருபை செஞ்சு நமக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். நல்ல விலைக்கு எடுக்க இந்த சமுதாயத்தில் நாம இன்னும் இறங்கி படிச்சேன். கருத்து வேறுபாடுகளை கலைந்து சுய தேவைகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு ஒரு நாள் அல்லது 1 மணி நேரம் என்பதை ஒதுக்கணும். வாரத்திற்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். யாரும் நம்மளோட சேரவில்லை என்றாலும் நாம் நமது வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான். ஆகையால் இனிவரும் காலங்களாவது நாமும் மார்க்கத்தில் நிலைத்திருந்து, நாமும் மார்க்கத்தை கற்று, மக்களுக்கும் மார்க்கத்தை சொல்லி, அவர்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுத்து இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். அந்த பணியை நிறைவாக செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபையும் பாதுகாப்பு உண்டு. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில் மேலும் உண்டு. இறுதி வெற்றி மூமின்களுக்கு தான். மூமின்கள் வெற்றி பெற்றே தீர்வார்கள். அப்லகுல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்றே தீர்வார்கள். அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டான். நம்மள மாதிரி எலெக்ஷன் ஒரு நாளைக்கு இடையில ஒரு கேப்பான ஓட்டிதான் இல்லை, அல்லாஹ் டிக்ளேர் பண்ணதான் ஒரு ஆள் இல்லை. மூமின்களுக்கு தான் வெற்றி. அப்ப என்ன செய்யணும்? வெற்றி வேணும்னா என்ன செய்யணும்? நான் மூமினா இருக்கும். அதான் அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்னது? நான் மூமினாக இருக்கணும். அப்ப அடுத்த கேள்வி, மூமினுக்கு என்னென்ன பண்பு? அடுத்த வரிசையா சொல்லலாம், 8 பாயிண்ட் சொல்லலாம். அதை படிக்கணும். 23 அத்தியாயத்துல எதெல்லாம் என்கிட்ட இருக்கா, இந்த பண்புல ஏதாவது என்கிட்ட இருக்கா, நான் உண்மையிலேயே இஸ்லாத்துல இருக்கேனா, நான் முஸ்லீம் தானா, அல்லது ஏமாற்று பெறுவலையா, பேர் வைத்துக் கொண்டு நான் ஏமாற்றுகின்றேனா அல்லது ஏமாறுகிறேனா என்று நம்மை நாமே 1000 கேள்வி கேட்கக்கூடிய சூழல் இருக்கின்றோம். இதையெல்லாம் சரியாக செய்யாத காரணத்தினாலதான் நம்ம வீட்டு பொம்பளை இன்னைக்கு கூத்தாடிகளுக்கு ஓட்டு போடவில்லை என்றால் உங்களை கொன்று விடுவேன் என்று மிரட்டக்கூடிய ஒரு அநியாயம், அக்கிரமம் அரங்கோடி கொண்டிருக்கிறது. வேடிக்கை அல்ல,
இது வேடிக்கை அல்ல, ஆபத்து. ஆபத்து அவர்களுக்கு அல்ல, வேடிக்கை பார்க்கும் நமக்கு எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு. அதனால இனியொரு காலத்தில் அதுவும் நாம் சரியான முறை இருப்பதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இனி வரும் காலத்தில் நம் அனைவரையும் மார்க்கத்தை தெரிந்து புரிந்து அதன்படி நடக்கக்கூடிய சிறந்த மக்களோடு சேர. இறுதியாக ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவு செய்கின்றேன். நாம மாறணும்னு ஒரே ஒரு வழிதான். என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் யாரோடு நட்பு கொள்ள வேண்டும்னு சொன்னாங்க. அவர் சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அது ஒரு சாராம்சம் என்ன தெரியுமா? நம்மை விட சிறந்தவரோடு நட்பு கொள்ள வேண்டும். ஈமான்ல, பணத்துல இல்ல, நம்மை விட சிறந்தவரோடு நம்ம நட்பு கொள்ள வேண்டும். நம்மளோட சிறந்தவரோடு செல்ஃபி எடுக்கிறோம், ஃபேஸ்புக்கில் போடுறோம். பெரிய பிரபலமான தாய் வந்தா கை கொடுக்கும் போது எடுங்க. இந்த செல்ஃபியை நாளைய காட்டி சொர்க்கத்தில் அல்லாட்ட ரப்ப இவர் வந்தார் வெளிநாட்டுல இருந்து, நான் செல்ஃபி எடுத்தேன், பார்த்து செய்ய சொல்ல முடியுமா? உன் வாழ்க்கையில் அழுக்கு குறையோடு இருந்தால் இந்த செல்ஃபியில் எடுக்கப்பட்ட போட்டோ உன்னை காக்குமா? ஏமாந்து கொண்டு இருக்கின்றோம். சமீபத்துல ஒரு பெரிய தாய் இருக்கிறாரு, எல்லாரும் முண்டியடிச்சு பார்க்க போறாங்க, கை கொடுக்க போறாங்க. எவ்வளவு பேர் கை கொடுப்பாரு? நடந்த சம்பவம் தெரியுமா? அவர் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அவர் கையை இந்த மாதிரி டெஸ்கில் நீட்டி வச்சுட்டாரு. பாரவெல்லாம் அவரை தடவிட்டு போறாங்க. சமாதியில தான் தடக்கூடாது, நீங்க நாங்க உயிரோடு இருக்க கையில தடவுமா? ஏன் நாங்க தௌஹீத்வாதியா? என் கண்ணால பார்த்தேன், இந்த கர்மத்தை கண்ணால பார்த்தேன். அதை கை கொடுக்க முடியல, போய் தொலை. அது என்னடா அந்த கையை போய் தடவிட்டு போற? அறிவில்லை இந்த சமுதாயத்திற்கு. எவ்வளவு பெரிய தவறு இது! தொலைவு கொடுக்க முடியாது, எங்க செய்ய போற கையை நீட்டு ஆர்வாட்டுக்கு சேரு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறார். இந்த சமுதாயத்தினுடைய யதார்த்த நிலைக்கு இதுதான் உங்களுக்கு உதாரணமா சொல்லக்கூடிய. ஆகையால் இந்த அறிவியலி கூட்டத்தில் உள்ளவர்களா நாம் ஆக வேண்டும். நன்மையை ஏற வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். இதை சரியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிலாத்தை முறையா படிக்க வேண்டும், ஈமானை காட்ட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உறுதியாக பதிவு செய்து, இதையே எனக்கும் உங்களுக்கும் நசீத்தாக நான் பதிவு செய்து நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூக்கணும்.